ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பார்த்தோம்னா ஷேர் மார்க்கெட்னா என்ன, அது எப்படி வேலை செய்யுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம ஏன் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணணும், இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு நமக்கு நிறைய இடம் இருக்குது, நம்ம ஏன் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்ப்போம். இப்போது நமக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு வேறு என்னென்ன வழியெல்லாம் இருக்குதுன்னு பார்த்தோம்னா, எஃப்டி பேங்கில் எஃப்டி மூலம் நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம், கோல்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம், லேண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம், இல்லைன்னா நம்ம கிராமங்கள்லாம் சீட்டு மாதிரி கட்டி இந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். இதெல்லாம் விட்டுட்டு நம்ம ஏன் ஷேர் மார்க்கெட்டில் பண்ணணும் அப்படின்னு உங்கள் நிறையா பேருக்கு ஒரு சந்தேகம் இருக்கும். அதை நான் இந்த வீடியோவில் தெளிவாக உங்களுக்கு சொல்கிறேன், புரிய வைக்கிறேன். நம்ம டெய்லி ரொம்ப கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற பணத்தை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாமல் நம்ம கையிலே வச்சுக்கிட்டே இருந்தோம்னா, இப்போ நம்மக்கிட்ட ஒரு 100 ரூபா இருக்குதுன்னா 1 இயர் கழித்து நம்ம நாட்டோட இன்ஃப்ளேஷன் கூடுறதால அதோட மதிப்பு 95 ரூபாயாக மாறிடும். இதனால தான் நம்ம ஒரு இடத்துல அந்த பணத்தை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம். இப்போது எடுத்துக்காட்டால் நான் இப்போ ஷேர் மார்க்கெட்டில் ஏன் இன்வெஸ்ட் பண்ணணும்னு சொல்கிறேன்னா, நீங்கள் அதில் பண்ணாமல் ஒருவேளை ஒரு கோல்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ கோல்டில் நம்ம 100 ரூபாயோ 200 ரூபாய்க்கோ நம்ம கோல்டு வாங்க முடியாது. அதுக்கு வாங்குறதுக்கு அதிக முதலீடு தேவைப்படும், 1 லட்சம் 1.5 லட்சம். இதில் இன்னொன்று என்னென்னா, இப்போ அந்த நகையை வாங்குறதுக்கு 1 லட்ச ரூபாய்க்கு ஒரு நகையை வாங்குறீங்க அப்படின்னா, இப்போ அதுக்கான செய்கூலி சேதாரம் எல்லாம் சேர்த்து 1,30,000 ரூபா ஆகும், ஜிஎஸ்டி எல்லாமே சேர்த்து. மாதமாக அந்த நகையிலேருந்து எந்த வருமானமும் நமக்கு வராது. இன்னொன்று, நீங்கள் லேண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். இப்போ லேண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுல என்ன பிரச்சனைனா, நீங்கள் 100 ரூபாய்க்கோ 500 ரூபாய்க்கோ லேண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியாது. இப்போ லேண்ட்லலாம் இன்வெஸ்ட் பண்ணணுன்னா உங்களுக்கு 1 லட்சம் 5 லட்சம் 10 லட்சம்னு பெரிய முதலீடு தேவைப்படும். இன்னொன்று, உங்களுக்கு அவசரமாக ஒரு பணம் தேவைப்படுதுன்னா அந்த லேண்டில் விற்றா மட்டும்தான் அதுலேருந்து காசை உங்களுக்கு எடுக்க முடியும். ஒரு லட்ச ரூபாய்க்கு ஒரு லேண்ட் இருக்குதுன்னா, இப்போ உங்களுக்கு ஒரு 10,000 தான் தேவைன்னா அந்த 1 லட்ச ரூபா லேண்டை உங்களால் விற்க முடியாது. அதனால் அதில் லயபிலிட்டிஸ் ரொம்ப கம்மி. இப்போது ஒரு இடத்த நம்ம வாங்குகிறோம் அப்படின்னா அந்த இடத்தோட என்ன நிலைமை அப்படின்னு அந்த இடத்த நமக்கு தெரியாது. இப்போ அந்த இடத்த நம்ம புரோக்கர் நம்மக்கிட்ட ஏமாற்ற வாய்ப்பு இருக்குது. அதுக்கு ஒரு பெரிய முதலீடு தேவை. அது நம்மளை மாதிரி ஒரு ஏழையாக இருக்கிறவங்களுக்கு அது ரொம்ப கஷ்டம் அதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது. இப்போ இதில் இன்னொரு முறை அப்படின்னா, நம்ம கிராமங்கள்லாம் என்ன பண்ணுவாங்க, சீட்டு குழுவாக பிரிஞ்சு ஒரு சீட்டு மாதிரி கட்டி அதை மொத்தமாக வசூல் பண்ணி அதை ஒரு 10 மாதம் 1 வருஷம் கழித்து தருவாங்க. இப்போ இதில் என்ன பிரச்சனைனா, நம்ம கெட்டின மாதம் கெட்டின காசை நம்மகிட்ட கொடுக்காம அவங்க ஏமாற்றிட்டு போயிட்டாலோ நம்மளால் அவங்கள எதுவுமே பண்ண முடியாது. இப்போ ஷேர் மார்க்கெட் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அது செபி அப்படிங்கிற ஒரு நிறுவனத்தோட கட்டுப்பாட்டுக்கு கீழே, அரசுக்கு கீழே இருக்குது. நம்ம பணம் எங்கேயும் நமக்கு போகாது, நமக்கு சேஃபாக இருக்கும். அடுத்தபடியாக நம்ம ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுல நமக்கு என்ன பெனிஃபிட்னா, நம்ம ஏதோ ஒரு வேலை செஞ்சு மாதம் நமக்கு ஒரு ஊதியமாக ஒரு அமௌண்ட் வந்துட்டு இருக்கும். இது மட்டும் நம்ம லைஃபுக்கு போதாது, நமக்கு இன்னொரு இடத்துல இருந்து பேசிவ் இன்கம் அப்படின்னு சொல்லுவாங்க, அது மூலம் நமக்கு ஏதாவது ஒரு இன்கம் வந்தால் நம்ம கொஞ்சம் லைஃப் நடத்துறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதனால் நம்ம ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணோன்னா ஒரு நல்ல பங்கை தேர்வு பண்ணி அதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது அந்த பங்கு நமக்கு டிவிடெண்ட் அப்படிங்கிற முறையில் 1 மாதத்துக்கோ 6 மாதத்துக்கோ ஒரு முறை நமக்கு ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை நமக்கு நம்ம அக்கௌண்ட்டுக்கு போடுவாங்க. இதனால் நம்மளோட பேசிவ் இன்கமாக ஷேர் மார்க்கெட்டில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த வீடியோவில் ஷேர் மார்க்கெட்டில் ஏன் இன்வெஸ்ட் பண்ணணும், மற்ற இன்வெஸ்ட்மெண்ட்டை காட்டிலும் ஷேர் மார்க்கெட் ஏன் சிறந்தது அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் நம்ம பார்த்தோம். அடுத்த வீடியோவில் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு என்னென்ன தேவை அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் தெளிவாக பார்ப்போம். நன்றி, வணக்கம்.